ஸோ இன்றைக்கி ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று விட்ட மிச்சம் டிவைன் ஃபெமினைன் பார்ட் 2. ஓகே, எப்படி ஆகிறோம் டிவைன் ஃபெமினைன் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு நேற்று ஷார்ட்ஸ்லேருந்து என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னால், அடல்ட் செல்ஃப் ஸ்ட்ராங் ஆகி இன்னர் சைல்டை ரீபேரண்ட் பண்ணி இன்னர் சைல்டு இன்னர் அடல்ட்டாக வளர்ந்து அதுக்கப்புறமா இன்னர் சைல்டு வந்து மெச்சூர் ஆகிடும். இன்னர் சைல்டுக்கே நல்லது கெட்டது தெரியும். இன்னர் சைல்டோட ஆசைகள் டீப் டிசைர்ஸ் எல்லாம் ரியாலிட்டியில் வாழ்கிறதுக்கு தான் இந்த உடல் இந்த புத்தி அதுக்காக மட்டும்தான் இயங்கணுங்கிற அந்த அலைன்மெண்ட்டுக்கு வந்துடும். அதை கைட் பண்ணுறதுக்கு தான் மனசாட்சி. இந்த அலைன்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தேர் இஸ் நோ அடல்ட் செல்ஃப் அண்ட் தேர் இஸ் நோ இன்னர் சைல்டு ஒரு இன்னர் அடல்ட், எல்லாம் மெர்ஜ் ஆகி இட் இஸ் ஒன்லி தி எர்த்லி ஃபெமினைன். ஓகேயா, எர்த்லி ஃபெமினைன் ஆகிட்டோங்கிறதும் நமக்கு எப்படி தெரியும்னா, நம்மளே ரியலைஸ் பண்ண முடியும். எப்படி ரியலைஸ் பண்ண முடியும்னா, அந்த இன்னசென்ஸ் போயிருச்சு, நமக்குள்ளே இருந்தது, நமக்குள்ளே இருந்த அந்த குழந்தைத்தனம் மாறிடுச்சு, நம்ம ரொம்ப மெச்சோர்ட் ஆகிட்டோம். நம்மளே வந்து ஃபஸ்ட்டு எதுக்கு எடுத்தாலும் யார் நம்மளை டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்து நம்மளை டீஸ் பண்ணி கிண்டல் பண்ணி சிரிச்சாங்கனாலும் அவங்களோட சேர்ந்து சிரிச்சிருப்போம். இப்போல்லாம் அதுக்கு கோபம் வரும், அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை கற்றுட்ருப்போம். அதனால் அமைதியாகவே சைலண்ட்டாக இருப்போம். வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம உம்முன்னு இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நமக்குள்ளே நம்ம ஹாப்பியாக தான் இருப்போம். ஆனால் இந்த மாதிரி பீப்புளோடெல்லாம் டாக்ஸிக் பீப்புளோடெல்லாம் இன்வால்வ் ஆக பிடிக்காமல் அமைதியாக இருப்போம். பேசுகிறதும் வந்து ரொம்ப கம்மியாக பேசுவோம். 4 வார்த்தை பேசினாலும் நச்சுன்னு பேசுவோம். இல்லைன்னா நிறைய விஷயம் ஆக்ஷன்ஸில் தான் காமிப்போம். நம்ம வந்து எதிர்த்தாப்படி இருக்கிறவங்க கிட்ட பேசி ஆர்கியூ பண்ணி சண்டை போடணுன்னா கூட அதுக்கு அவங்க ஒர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி பேசினா கூட எனர்ஜி வேஸ்ட்டுன்னு அமைதியாக இருப்போம். ஸோ இந்த மெச்சூரிட்டி எல்லாம் அடல்ட் செல்ஃப் ஸ்ட்ராங்கானா மட்டும்தான் வரும். நீங்கள் எர்த்லி ஃபெமினைன் ஆனதுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ இப்போ எர்த்லி ஃபெமினைன்லேருந்து டிவைன் ஃபெமினைன் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா, ஆல்ரெடி எர்த்லி ஃபெமினைன் இன்னர் சைல்டாக இருக்கும்போதே கம்ப்ளீட்லி ஃபாலன் ஃபார் ஹையர் செல்ஃப், மனசாட்சிக்கு விழுந்துடுறீங்க. டிவைன் மாஸ்குலைனுக்கு, டிவைன் மாஸ்குலைனை தான் உருகி காதலிக்கிறீங்க. ஏன்னா டிவைன் மாஸ்குலைனால தான் உங்கள் ட்ரீம்ஸ் எல்லாமே ரியாலிட்டிக்கு வந்துச்சு. அப்படிங்கும்போது யூ வாண்ட் டு அட்ராக்ட் தட் டிவைன் மாஸ்குலைன். எப்படி சக்தி தேவி தவம் பண்ணி சிவனுக்காக தவம் பண்ணி சிவனாகவே மாறினாங்களோ அந்த மாதிரி உங்கள் டிவைன் மாஸ்குலைனை எப்படி நமக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்கோ, யாரை இன்ஸ்பிரேஷனாக நினைக்கிறோமோ அவங்கள பார்த்து அவங்களாகவே நம்ம மாறிடுவோம்ல. அது மாதிரி டிவைன் மாஸ்குலைன் தான் நமக்கு இன்ஸ்பிரேஷன். டிவைன் மாஸ்குலைன் கூடயே வாழ்ந்து வித்தின் அவர் ஹார்ட் ஸ்பேஸ் டிவைன் மாஸ்குலைனாகவே நம்ம மாறிடுறோம். ஸோ அப்போ டிவைன் மாஸ்குலைனோட குவாலிட்டிஸ் இருக்குது, ஆனால் ஃபெமினைன் எக்ஸ்பிரஷனோட. அப்படிங்கும்போது அந்த எர்த்லி ஃபெமினைன் ஃபார்ம்லேருந்து நம்மளே நம்ம ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷனை டிவைன் மாஸ்குலைன் அளவுக்கு உயர்த்தி டிவைன் மாஸ்குலைன் ஆகவே நம்மளும் மாறுறோம். ஸோ அதுக்கப்புறம் இருந்து தேர் இஸ் நோ, எப்படி சொல்கிறது, டிவைன் ஃபெமினைனும் டிவைன் மாஸ்குலைனும் கோர் வயசில் ஒன்றா இருக்கும்போது இது டிவைன் மாஸ்குலைன் இது டிவைன் ஃபெமினைனே பிரித்து பார்க்க முடியாது. 2 பேரும் தனித்தனி எனர்ஜியாக இருந்தாலும் ஒரே ஃப்ரீக்வன்சி ஒரே வைப்ரேஷனில் இருப்பாங்க. திஸ் இஸ் ஹவு யூ ரைஸ் யுவர் லெவல். எர்த்லி ஃபெமினைன்லேருந்து டிவைன் ஃபெமினைனாக சேஞ்ச் ஆகுறீங்க. இனி நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் ஆக்சுவலாக இந்த டிவைன் யூனியன் இன்னர் யூனியன்னா என்ன, அது எப்படி இருக்கும், அது கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குங்கிறதுலாம் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்ப்போம். எனக்கும் கொஞ்சம் பிரேக் வேணும். இதுக்கப்புறம் இந்த ஏஐ வீடியோஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நானே உட்காந்து பேசி ஷூட் பண்ணி போடணும். எனக்கே வந்து ஏஐ வீடியோஸாக பார்த்து ரெக்கார்ட் பண்ணி போர் அடிச்சிருச்சு. ஓகே கைஸ், பாய்.